கிருஷ்ணாவதாரம் சரி ராமாவதாரம் சரி எதாக இருந்தாலும் சரி, கிருஷ்ணாவதாரத்தில் he knew that he was God. நான் தான் சுவாமின்னு தெரியும், மகாவிஷ்ணுன்னு தெரியும். ராமாவதாரத்தில் கடைசி வரைக்கும் தெரியாது ராமருக்கு. நம்மளோட மனுஷனோட டியூட்டியாவே பண்ணிட்டு இருந்தாரு நம்ம படிக்கிறோம். கடைசியே தான் வந்து சொல்கிறார் மகரிஷி, இந்த மாதிரி நீங்கள் மகாவிஷ்ணு சொல்லுவோம். பெரிய விஷயத்தை ஃபீல் சம்டைம்ஸ் மிக்சர் ஆஃப் போத். சில சமயம் சாதாரண மனுஷன் மாதிரி நம்ம இது பண்ணுவா, நமக்கு ரொம்ப இதாக இருக்கும். சில சமயம் அவளுக்கே தெரியும், he expresses and makes us feel that is being done. ஒரு அம்மா ஒரு மறுநாளையே ஆப்ரேஷன், பையனுக்கு இன்னொரு பெரிய இடத்துல இருக்கா வந்து மாதிரி ஆப்ரேஷன், பையனுக்கு 3 ஆப்ரேஷன் ஆகி பிரெயின் ஆப்ரேஷன் நல்லபடியாக அனுப்புகிறாங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய ஆப்ரேஷன் இருக்குது, டேஞ்சர்னு சொல்கிறேன். அதுக்கு கல்யாணம் பண்ணுறாராம் நல்ல முடியாது. 3வது திரும்பி அந்த அம்மா இல்லை நீங்கள் தான் சொல்லி எனக்கு அவளுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறா, ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் தான். பெரிய கொஞ்சம் இரிட்டேட் ஆகிற மாதிரி தினம் ஆப்ரேஷன் பண்ணுறப்ப என்ன நினச்சிக்கிறான், ஒன்றும் கவலைப்படாது, நல்லபடியாகிடும், ஆப்ரேஷன் பண்ணிக்கிறாமோ நல்லபடியாகிடும். நேராக காஞ்சிபுரத்துலேருந்து எங்காத்துக்கு வந்தான். நீங்கள் சொன்னல கிளினிக்கில் எனக்கு போய் மாமி வந்துட்டு அவங்க பார்க்கணும், என்ன நாளைக்கு ஆப்ரேஷன் பார்க்கணும். மாதிரி பெரியவாட்ட போனேன். தினம் பிரார்த்தனை ஆப்ரேஷன் பண்ணிக்கிறேன், ஒவ்வொரு ஆப்ரேஷன் முன்னே என்னை பிரார்த்தனை பண்ணிக்கிறான்னு சொன்னா அப்படிவா. அது நிஜமானு கேட்டுக்கிறா வந்தேன். அப்படின்னு தெரியல, ஷூ போட்டு தான் பண்ணுறேன். நான் ஸ்கர்ப் பண்ணுற போது கையை பண்ணும்போது ஷூ கேட்டுவிட்டேன். கேட்டு குரு பிரம்மா குரு விஷ்ணு பெரிய சொல்லுவாங்க இல்லையா, பாரகம் சொல்லிட்டு சொல்லிட்டு மனசுலேயே சொல்லிட்டு ஸ்கர்ப் பண்ணிவிட்டு எல்லாம் அப்புறம் ஷூ மாட்டி விடுவேன். நடிச்சு கூட பையன் சார் ஷூ கட்டிடுறேன்னு போட்டு நான் சொல்கிற அளவுக்கு எப்படி செருப்பு போடணும், எப்படி பெரிய வாழை பார்த்துருக்கேன். துணியும் சொல்கிறதில்ல, சம்சாரத்தை சொன்னால, குழந்தைகள் சொன்னால சொன்னேன் மாதிரி பண்ணுறேன். நான் நீ பண்ணுறது எனக்கு வந்து சேர்றதுன்னு பெரிய எனக்கு தெரிவிச்சுக்கிட்டாலும் உங்கள்கிட்ட சொல்லி அனுப்பிச்சிக்கா வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு இப்போ நினச்சிக்கிறேன். இந்த காரியம் பண்ணாலும் பெரிய வாழை அந்த சமயத்தில் நமக்கு டிலே ஆகுதுன்னு தோணும், சரியாகாதுன்னு தோணும். பட் பின்னால் பெஸ்ட்னு தோணும், புரியாது.